கொடுத்திருக்கிறார்னா, அந்த கற்பாறையை நீங்க போய் உடைங்க, உடைக்கும் போது இவங்களுடைய ஆசீர்வாதங்களை அதிலிருந்து ஊற்றுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் இந்நாளிலே நமக்கு பேசியிருக்கிறார். ஆனா அதை எத்தனை பேர் விசுவாசிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா விசுவாசித்தவர்களுக்கு அந்த கற்பாறையானது உடைக்கப்பட்டது. ஆனா விசுவாசிக்காதவர்களுக்கு இந்நாளிலே சொன்னது போல தேவதூதர்கள் ஆண்டவரை நோக்கி கேட்கிறார்களாம், இந்த கற்பாறையை எங்களால இவங்களுக்கு உடைக்க முடியல. ஏன் உடைக்க முடியலன்னா, அவிசுவாசத்தின் காரணத்தினால். ஏன் அவிசுவாசம் வருகிறது? ஆண்டுடைய வார்த்தை ஜெபம் நமக்குள்ளே இல்லாத இருக்கிறதுனாலதான். எவ்வளவு ஆண்டுடைய வார்த்தையும் எவ்வளவு அதிகமாக நம்ம ஆண்டோருக்குள்ள நேரம் செலுத்துகிறோமோ அப்பொழுது நம்மளுடைய விசுவாசமானது அதிகரிக்கும். கரெக்டா சாத்தான் அப்பதான் கிரியை செய்வான். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவோ பெரிய ஆசீர்வாதங்கள். அதுதான் யாருமே இங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. நம்ம யாருடைய பிள்ளைகள்? சர்வ வல்ல உள்ள தேவன் எல்லாமே அவர்கிட்டதான், அவருக்கு உண்டானதுதான், அவருடைய வார்த்தை தான். அவர் இது உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார்னா அது நிச்சயமா நம்மளுக்கு உண்டு. ஆனா நம்ம அதை என்ன பண்றோம்? நம்பவே மாட்டேங்கிறோம். நான் யாருடைய பிள்ளை? என் அப்பா ஒரு ராஜா, கிங்கோடைய பிள்ளைக்கு ஏதாச்சும் குறைவு இருக்குமா? ஆனா அதை விசுவாசிக்க மாட்டேங்கிறோம், சோர்ந்து போகிறோம். நாளாக சபைக்கு வரும்போது அந்த வார்த்தைகளை கேட்பது நமக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஆனா போற வழியில என்ன ஆயிருது? அந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சாத்தானுடைய காரியங்கள் நமக்குள்ளே அதிகரிக்கிறது. இது எல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள ரொம்ப தூரமா இருக்கும். நம்ம ஆண்டவர் கிட்ட இருந்தா சாத்தான் நம்மளை தொட முடியுமா? சோதனை நம்மளை மேற்கொள்ள முடியுமா? முடியாது. நீங்க ஒவ்வொருவரும் அததான் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களே பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிட்டு, ஐயோ எனக்கு பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை எனக்கு நடக்குதே, போற சண்டைய நீங்களே என்ன பண்றீங்க? இழுத்து போட்டுட்டு இந்த பிரச்சனைனால தாங்க முடியலையா ஆண்டவரே அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நீங்க ஆண்டுடைய வார்த்தையில, அவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசனத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள குறைந்து காணப்படுகிறதுனாலதான். நீங்க அதனால இந்நாளிலே இப்படிப்பட்ட வார்த்தை, ஐயோ திரும்பியும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவ்வளவுதான் போச்சு என்னோட ஆசீர்வாதம் கிடையாது. நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ உள்ளவர். அவர் எப்பேற்பட்ட குணத்தை கொண்ட தேவன்? இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும். நீங்க ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஏசப்பா நான் இழந்து போயிட்டேன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் ஆண்டவரே, என்னுடைய கற்பாறை உடைக்கப்படணும், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எனக்கு சொன்ன வார்த்தையை, நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய வார்த்தை கொடுத்திருக்கிறீங்க. நீங்க எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வல்லமையுள்ள ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்களை நான் மறக்க கூடாது ஆண்டவரே. சாத்தான் நாளடைவில் எனக்குள்ள சோதனையை கொண்டு வரான். சோதனையை கொண்டு அவனுடைய வார்த்தையில இருந்து விட்டு என்னை விலகி போகும்படி செய்கிறான். ஆனா நானும் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன். நான் உங்களுக்கு தான் கீழ்ப்படிவேன். ஏன்னா நான் உங்களுடைய பிள்ளை ஏசப்பா. என் குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்றீர். உங்களுடைய தேவ தூதர்களை வைத்து ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்துறீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னுடையது, அதை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நான் என்ன பண்ணுவேன்? பெற்றுக்கொள்ளுவேன். என் கற்பாறை இந்நாளிலே எனக்கு உண்டு பண்ணின தேவ தூதர்களை வைத்து உடைக்கும்படி நீர் கட்டளையிடுங்க. இந்த ஆசீர்வாதத்தை இந்நாளிலே தொடங்கணும். அதை நான் நிச்சயமா பெற்றுக்கொள்ளாம விட மாட்டேன் ஆண்டவரே. நான் தவறு செய்துட்டேன், இந்நேரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவத்தை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. முழுமையாக உம் இடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் உம் இடத்துல என்ன பண்றேன்? ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நீங்க மன்னிங்க ஏசப்பா. நீர் இரக்கமும் உருக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த தேவன். நீர் எனக்கு செய்யாம வேற யார் ஆண்டவரே எனக்கு செய்வீங்கன்ட்டு இந்நாளிலே நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய கற்பாறையை உடைப்பாரா? நிச்சயமா உடைப்பாரு. ஏன்னா நம்மளுடைய தேவன் வல்லமையுள்ள தேவன், மகா பெரிய தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அப்புறம் இப்படி சில காரியங்கள் இருக்கிறது. நான் சில பேருக்கு இந்த டாபிக் பிடிக்காம கூட இருக்கலாம். நிறைய சர்ச்ல இதை பத்தி பேசுவாங்க. ஆனா நம்ம சர்ச்ல இதை பேசுறது ரொம்ப கம்மி. அது என்ன டாபிக்னா தசம பாகம். என்ன இந்த நேரத்துல இதை பேசுறீங்களேன்னு நினைக்க வேண்டாம். யாரையும் குற்றப்படுத்துறதுக்கும் கிடையாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு காரியம். நம்ம கிறிஸ்துவர்களுடைய பிள்ளை. தசம பாகம்னா என்னது யாருக்காச்சும் தெரியுமா? தசம பாகம்னா என்ன? டைத். யாருக்கும் தெரியாதா? 10ல ஒரு பங்கு. அது எதுக்கு கொடுக்குறோம்? ஆண்டவருக்கு எதுவும் இல்லையா? எல்லாமே நம்மளுக்கு யார் கொடுத்தா? ஆண்டவர் தான் கொடுத்தாரு.
அதனால அவர்கிட்ட போய் நம்ம கொடுக்கிற காசுதான் அவருக்கு பெரிய காசா? கிடையாது. அந்த தசம பாகம் என்பது ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கிறார். இப்ப யாராச்சும் உங்ககிட்ட ஒண்ணு குடுக்குறாங்க. இப்ப நான் வந்து இந்த போனை வந்து லைட்டுக்கு குடுக்குறேன்னா அவ வாங்கிட்டு என்ன சொல்வா? தேங்க்ஸ்ன்னு சொல்வா. அந்த தேங்க்ஸ்ன்றதுதான் தசம பாகம். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், வாங்க மட்டும் செய்யறோம், ஆனா அது மறுபடியும் ஆண்டவர் கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்றதே கிடையாது. இந்த ஆண்டவரால் விதிக்கப்பட்ட ஒரு கட்டளை, நீங்க 1000 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா அதுல 100 ரூபாய் யாருடைய பணம்? அது கண்டிப்பா ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஒரு கட்டாயம். ஆனா அதை கொடுக்கும் போது எப்படிப்பட்ட இருதயத்தோட கொடுக்க கூடாது? ஐயோ இது வேற குடுக்கணுமா, குடுக்கலன்னா இது வேற நம்மள ஏதாச்சும் சொல்லுவாங்களா, அவ்வளவுதான் ஆசீர்வாதம் எல்லாம் போயிடும், அப்படி கொடுக்கணுமா? அப்படிப்பட்ட காசுலாம் வேண்டவே வேண்டாம். நீங்க கொடுக்கும் போது உற்சாகமாக, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தீங்க, இதுல ஒரு பங்கை நான் உங்களுக்கு கொடுக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நீங்க எனக்கு செய்த நன்மைகளை நான் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கறதுல உம் நாமத்தை நான் என்ன பண்றேன், மகிமைப்படுத்துகிறேன். அதனால ஒவ்வொருவரும் இதுல நம்ம சபையில ரொம்ப டாடி இதை பத்தி பேசவே மாட்டாங்க. நான் இந்நேரத்துல கூட நீங்க வந்து கொடுங்க, சபைக்கு ஊழியக்காரரை வந்து தாங்குங்க, அதுக்கெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆண்டவர் ஊழியக்காரரையும் ஊழியத்தையும் நிச்சயமாக தாங்குவார். ஏன்னா இந்த ஊழியமானது உங்களை நம்பி இல்ல, ஆண்டவராகிய தேவனை நம்பி இருக்கிற ஒரு ஊழியம். அதனால நான் இது எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி, உங்களுடைய தசம பாகங்களை நீங்க சரியா கொடுக்கலன்னா நீங்க திருடர்கள். யாருடைய பணத்தை திருடுறீங்க? நீங்க நினைக்கலாம், ஐயோ நானா திருடுறேனா, நானா கரெக்டா வந்து இது பண்றேனே, அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய கடமையானது 100 ரூபாய் சம்பாதிச்சீங்கன்னா அதுல 10 ரூபாய் ஆண்டவருக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் 20 ரூபாய் 30 ரூபாய் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா கட்டாயமா கொடுக்க வேண்டியது 10ல் ஒரு பங்கு நீங்க கொடுக்கணும். அதை நீங்க செய்யுங்க. செய்யும் போது நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களை நம்மளே சில காரியங்கள் நிமித்தமாக அதை நாம் தடைப்பட பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சுகம் எது சேர்த்து வைக்கிறோமோ அது இம்பார்ட்டன்ட் இல்ல, ஆசீர்வாதங்கள் சாபங்களை சேர்த்து வைக்க கூடாது. இதை நம்ம செய்ய தவறும் போது இது எப்படியாக மாறுகிறது? சாபமாக மாறுகிறது. நீங்க நினைக்கலாம், இது என்ன ஆண்டவர் தான் அவ்வளவு வச்சிருக்காரு, நான் கொடுக்குற ஒரு 10 ரூபாய், நான் கொடுக்குற ஒரு 100 ரூபாயில தான் வந்து ஆண்டவர் என்ன ஆசீர்வதி, அப்படிலாம் கிடையாது. ஏன்னா பைபிள்ல இருக்கு. பைபிள்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்குது. அது நம்ம தடை பண்ணும் போது அது நாளடைவுல சாபமாக நம்மளையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் அது என்ன பண்ணும்? தொடர்ந்து வரும். என் பிள்ளைகள், ஒவ்வொரு பெற்றோர்களும் அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. ஆண்டருடைய வார்த்தையில இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. இல்ல என் பிள்ளைங்களுக்கு நான் சாபத்தை சேர்த்து வைக்கிறேன்னு எந்த தாயும் தகப்பனும் யோசிக்கவே மாட்டாங்க. அதனால நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதங்களை சேர்த்து வைங்க. இந்த தசமா பாகம் கொடுக்கறத ரொம்ப முக்கியத்துவம் பண்ணி, சில பேர் என்ன பண்றாங்க, இந்த சந்தா காசு காணிக்க காசு எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, தசம பாகத்தோட சேர்த்துறாங்க. தசம பாகம் என்பது தனி டைத்து. மாதம் உங்களுக்கு சம்பளம் வருதுன்னா அந்த சம்பளத்துல 10ல் ஒரு பங்கு ஆண்டவருக்கு கொடுக்கறது டைத்துன்றது தனி. அதுக்கப்புறம் காணிக்கையா இருக்கட்டும், சந்தாவா இருக்கட்டும். சந்தாவும் நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கவே மாட்டீங்க. சில சர்ச்சஸ்ல எல்லாம் சந்தா கட்டலன்னா அங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, சாவு எடுக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா நம்ம சபையில அதெல்லாம் நம்ம பண்றது கிடையாது. குடுக்கறவங்க குடுக்குறாங்க, சில பேர் ஒழுங்கா குடுக்குறாங்க, சில பேர் குடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீங்க குடுக்குற அந்த சின்ன சின்ன தொகையெல்லாம் நம்ம சாப்பாடு, ஒவ்வொரு வாரம் சாப்பாடுக்கு யாராச்சும் கொடுங்களேன் கொடுங்களேன் கொடுங்களேன்னு கேக்குற மாதிரி இருக்கு. நம்ம வெளியே போய் எவ்வளவு செலவு பண்றோம். ஆனா நம்ம வந்து சபைக்கு ஆண்டருடைய இடத்திற்கு வந்து முதல்ல உற்சாகமாக கொடுக்கறதுல உங்களுடைய மனதை நீங்கள் திறந்து வைக்கும் போது ஆண்டவர் உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து பேசினாரு. எதை குறிச்சுன்னா இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை குறிச்சு, 1000-fold blessing. என்னைக்கோ சொன்னாரு, சில வருடங்கள் ஆயிடுச்சு, ஆனா அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு மறந்துட்டு, நீங்களும் சரி நானும் சரி மறந்துட்டோம். ஆனா கர்த்தர் சொன்னதை அவர் செய்ய நேரம் வந்திருக்கிறது. அது இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். 1000-fold blessing. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வார்த்தை அப்படியாக சொல்லல.
இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன சொன்ன, நீங்க சிறியவர்களா இருக்கீங்க, குறுகி இருக்கீங்க, உங்களை 1000 மடங்கு நான் வர்த்திக்க பண்ணுவேன், ஆனா நம்மள கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரராய் நாம் இருக்கும்படி, நாம் ஆண்டவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும்படி, இன்னைக்கு விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும்படி எத்தனையோ முறை நம்ம சொன்னா கூட உங்க விசுவாசம் ஏன் குறைஞ்சிருச்சுன்னா, மேகி சொன்ன மாதிரி வார்த்தையில் இல்ல, வேதத்துல இல்ல. ஏதோ மேகி படிக்க சொல்றாங்க, கடன்னு படிச்சுட்டு கேட்கறதா கேட்குறீங்களோ கேட்கலையோ, அது கடவுள் தான் தெரியும். சில பேர் நான் படிச்சுட்டேன்னு போடுறீங்க, படிச்சீங்களா படிக்கலையான்னு கர்த்தருக்கு தான் தெரியும். உங்க நல்லதுக்கு தானே படிக்க சொல்றாங்க பைபிளை. அட்லீஸ்ட் இதை படிக்க போதுன்னா உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரலாம்ல. வேத வார்த்தைகள்ல தான் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசம் எப்படி வருதுன்னா கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். இல்லைன்னா எப்படி விசுவாசம்? எப்படி பாருங்க, தேவதூதர் வந்தாங்க, நிறைய தேவதூதர் அவங்களால உங்களை கல்ல உடைக்க முடியல. ஏன்னு கேட்டா உங்களுக்கு அதுல விசுவாசம் இல்லை. ஆனா நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, அத்திமரம் கொள்ளிர்விடா ஆட்டு மந்தை. அந்த பக்திக்கு சொல்றாரு, அத்திமரம் கொள்ளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல. இதனாலதான் உங்க விசுவாசம் குறைஞ்சிருச்சு. கர்த்தருக்கு நீங்க பார்த்தீங்க, டர்ன் பண்ணி பார்த்த அந்த வசனம் தான் இருந்துச்சு. Blessed are they that wait for him. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். நம்ம கீழே உட்கார்ந்து பார்த்தேன், யார் ஷீலா வச்ச, யார் வச்சது? அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை, அத்திமரம் துளிர் விடாமல் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு, கர்த்தருக்கு காத்திருப்போர் நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நேச கொடியன் மேல் பறக்க ஜீவித்திடுவேன். ஹல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க யாராவது ஜீவனுள்ள சாட்சி ஏதாவது சொல்றதுக்கு இருக்கீங்களா?
ஜீவன்ல சாட்சினா ஒரு பெரிய சாட்சி, தலைவலி அதெல்லாம் கிடையாது. நல்ல ஒரு சாட்சி யாராவது இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். நல்ல சாட்சி யாராவது இருப்பார்களானால் ஷாலினி வந்து சாட்சி சொல்லும்படி கேட்டுக் கொடுக்கிறேன். ஏன் டைம் டிலே பண்றேன்னா, ஆராதனையில வந்து கர்த்தர் பலமாய் இறங்கினார். பலமாய் இறங்கின பிறகு பலமா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பலமா இறங்கின பிறகுதான் பலம் இல்லாம போயிடுவேன். பேச முடியல, அந்த அளவுக்கு கர்த்தர் இறங்கினார் ஆராதனையில. சோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தானா அப்படியே வந்துடும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் சாட்சி சொல்லுகிறவர்கள் சாட்சி சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் இந்நாள் வரைக்கும் கண்ணின் மணியை போல பாதுகாத்த கிருபைக்காக கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். என் கூட வந்து 2 பசங்க வேலை செய்யறாங்க, 2 ஆம்பளை பசங்க. அந்த பையனுக்கு வந்து 2 பொன் குழந்தைங்க. அப்போ வந்து அந்த பையன், நாங்க லேடிஸ்லாம் வந்து நிறைய வேலை விடுவாங்க. நான் சொல்லுவேன், இவங்கெல்லாம் 20 நாள் 30 நாள் வேலை லீவ் போட்டு 1 மாசம் வேலைக்கே வரமாட்டாங்க சரியா, ஆனா என்ன மட்டும் நானா ஜென்ஸா இவ்வளோ வேலை செய்யறேன்னு எனக்கு புரியாம தான், ஒருத்தரை பத்தி நம்மளுக்கு தெரியாம தான் நான் வந்து அப்படி சொன்னேன். அப்போ வந்து என் கூட வேலை செய்யறவங்க சொன்னாங்க, இல்ல அந்த பையன் வந்து அவ்வளோ லீவ் கொடுக்குறாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு. அப்பதான் வந்து கரெக்டா மேகி வந்து இந்த பைபிள் ரீடிங்கும் அப்புறம் வந்து ஃபாஸ்டிங்கும் நம்ம இருக்க ஆரம்பிச்சோம். அப்ப வந்து அந்த பையன் என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி எனக்கு குழந்தை வந்து மூளை வளர்ச்சி கிடையாது. ஃபர்ஸ்ட் குழந்தை 4 வயசு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு நல்லா இருக்குது. 2வது குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி கிடையாது, அது இல்லாம ஆர்ட்ல ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ரொம்ப நாளா அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லினே இருந்தாங்களாம். ஆனா இவங்களுக்கு வந்து சர்ச்சுக்குலாம் சரியா போக மாட்டாங்க, அவங்களுக்கு விசுவாசம் எல்லாம் அவ்வளவா கிடையாது. ஆனா ஆண்டவரை நம்புறோம். ஆனா வேலைக்கு போறது இந்த மாதிரி சர்ச்சுக்கே போகாம வீட்டுல இருப்பாங்களாம் அவங்க. ஆனா நான் சொன்னேன், கொஞ்ச நாளா அப்புறமா நான் சொன்னேன், நீ ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்டயும் சொல்லி, நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டு இருக்கிறாரு, கண்டிப்பா இந்த ஃபாஸ்டிங் வந்து இந்த ஈஸ்டர் குட் ஃப்ரைடே அப்போ நம்மளும் ஃபாஸ்டிங் இருந்தாங்க, நானும் உங்க குழந்தைக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லினே இருந்தேன். அந்த குழந்தை வந்து எல்லாம் அந்த எக்கோ எடுத்து பார்க்கும் போதே இது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும், அந்த குழந்தை 12 வயசுக்கு மேல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து அதுக்குள்ள 3வது வந்து கன்சீவா இருக்கிறாளாம். அப்ப அந்த பொண்ணு என்கிட்ட அழுதா, எனக்கு யாருமே அம்மா அப்பா எல்லாம் இல்லக்கா, நான் எப்படி இந்த குழந்தைய வச்சுன்னு, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்றது கிடையாது, ஆப்ரேஷன் பண்ணா கூட யார் பாத்துப்பாங்க, நான் ஆண்டவரை தான் நம்புறேன் அப்படின்னு. நானும் ஆண்டவரை பத்தி நிறைய சொல்லி நானும் ஜெபம் பண்றேன், நீங்களும் விசுவாசமா இருங்கம்மா அப்படின்ட்டு. அப்புறம் ஜூன் மாசம் 5ஆம் தேதி அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண சொல்லி ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு தைரியமா வந்து, போய் நான் பண்ணிக்கிறேன்க்கா, நீங்க சொல்றீங்க, நான் கண்டிப்பா ஆண்டரை நம்பிட்டு நான் போய் அட்மிட் பண்றேன். சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தைய அட்மிட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு 15-20 நாள் கிட்ட ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, ஒவ்வொரு டெஸ்டா எடுத்துனே இருந்தாங்க. எல்லா பெரிய டாக்டரும் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்ட்டு அந்த குழந்தைக்கு சொல்லிட்டாங்க. அப்ப அங்கிள் வந்து ஏற்காடு போயிட்டு வந்து, நீங்க உண்மையிலே வந்து யாருக்காவது நீங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நீங்க போயிட்டு கை வச்சு ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அங்கிள் நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன்ட்டு சொன்னாங்க. ஏற்காடு போயிட்டு வந்து, அப்ப வந்து உங்க கையை தூக்குங்க, நீங்க யாருக்கு ஜெபிக்கணுமோ அவங்க தலை மேல போய் உங்க கைங்களை வைங்கன்ட்டு. அப்ப அங்கிள் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் நான் போயிட்டு அந்த குழந்தை தலை மேலதான் என் கையை வச்சு நான் விசுவாசமா நான் வந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த குழந்தைக்கு நீங்க ஜீவனை கொடுங்க, குழந்தை ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு சிறு பிள்ளைங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே. அவ்வளவு பெரிய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்து எங்க வீட்டுல எங்க மாமா பையனுக்கு வந்து பண்ணி கீழே விழுந்துட்டான். ஒரு 17 வயசு பையன் தான், அவன் விழுந்து இறந்துட்டான், அந்த ஆப்ரேஷன் பண்ணி பத்திரமா இல்லாதனால. அந்த பொண்ணும் மாசமா இருக்கிற, அந்த குழந்தைக்கும் வந்து அது எப்படி சொல்றது, அது போது விழுது, மூளை வளர்ச்சி கூட கிடையாது, அந்த குழந்தைக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் விசுவாசமா அந்த குழந்தை தலைமையில கை வச்சேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய டாக்டர் வந்துட்டு, நான் எக்கோ இன்னைக்கு எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்றேன், ஆப்ரேஷன் பண்ணுமா, 20 நாள் ஆயிடுச்சு ஆப்ரேஷன் தள்ளினே போகுதுன்ட்டு, அந்த பொண்ணுக்கும் பாத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னான். அதுக்கப்புறமா வந்து அந்த டெஸ்ட் பண்ணிட்டு, ஓட்டையே இல்ல அந்த குழந்தைக்கு, ஆப்ரேஷனே பண்ண தேவையில்ல, நீங்க வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்திருக்குது, இந்த குழந்தை கூட அட்மிட் பண்ண குழந்தைங்க வந்து 5 பேர் வந்து அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி 5 குழந்தை இறந்துச்சு. ஆனா ஆண்டவர் இந்த குழந்தைக்கு ஜீவனை தந்து சுகத்தோட பலத்தோட இந்நாள் வரைக்கும் வச்சிருக்கிறாரு. நீங்களும் அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.